உன் காதலால் கைதியானேன். அத்தியாயம் 35. வர்ஷனை கண்டவளோ, ஓ இவனுக்கு இவ்வளோ திமுறா, என்கிட்ட பேசக்கூட மாட்டானா? இருக்கட்டும், என்னை இன்சல்ட் பண்ணுறியா? இதுக்காகவே நீ அனுபவிப்படா என மனதில் நினைத்து கடுகடவென முகத்தை வைத்து அவனை கண்டாள். அறையில் இருந்த கான்ஸ்டபிள், என்ன பிரச்சனை என்று கூறவே, ஃபைன் போட்டு அனுப்பிவிடுங்க, இல்லையா ஃபைன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கார் சேஸ் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க என்று தன் பணியில் நேர்மையாக இருப்பது போல் அவனோ கூறினான். சார், இவங்க அமைச்சர் பரந்தாமனோட பொண்ணா, இப்போ நம்ம ஏதாவது பண்ணா அப்புறம் நம்மளோட வேலைக்கு தான் சார் பிரச்சனை வரும் என்று அவன் மென்மையாய் அருகில் வந்து தேவர்ஷனிடம் கூற, அவனுக்கு அது தெரியாதா என்ன? தெரிந்த விஷயம்தானே. இருந்தும் அன்று தன்னை எதிர்த்து இவளின் அண்ணன் இவளை அழைத்து சென்றான் அல்லவா? தான் அணிந்திருந்த உடைக்கும் தனக்கும் மரியாதை கொடுக்காது சென்றவர்களை இப்போது தான் அவமானப்படுத்த வேண்டாமா? அந்த நினைப்புதான் அவன் அவ்வாறு கூறினான். எந்த கொம்பனா இருந்தா எனக்கென்ன, சொன்னதை செய் என்றதும் அவளோ நேராக அவனின் முன்னே வந்து நின்று, என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கும் அப்படித்தான் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கும் அப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி என்னதான் தேவை? அன்னைக்கு என்னடானா எல்லாரையும் அனுப்பிட்டு வேணும்னே நீங்கள் என்ன வச்சுருந்தீங்க. அன்னைக்கு நீங்கள் என்னை தொட்டீங்க, ஏதோ நான் தெரியாமல் உங்களை அடிச்சிட்டேன், அதுக்கு பதிலுக்கு நீங்களும் அடிச்சிட்டீங்க. அதோட பிரச்சனையை முடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு என்னை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு இங்கேயும் வச்சு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்ருக்கீங்க. என்னதாங்க வேணும் உங்களுக்கு? அவளோ அனைவரும் பார்க்க சீற்றமோடு கேட்டாள். அவளுக்கு அவ்வளவு ஆத்திரம். அவனிடம் கேட்ட இந்த கேள்விகளை எல்லாம் அவனின் சட்டையை பிடித்து கேட்க வேண்டும் என்றுதான் எண்ணம். ஆனால் சுற்றுப்புறம் கருதி அவன் அணிந்திருந்த காக்கி உடைக்கு மட்டுமே சற்று மதிப்பு கொடுத்து கேட்டாள். இருந்தும் அவளின் வார்த்தைகள் எல்லாம் சுற்றி இருப்பவர்கள் கேட்கத்தான் செய்தார்கள். அவனுக்கு ஒரு பெண் தன்னை எதிர்த்து பேசுவது அவமானமாக தோன்ற அவளின் அருகில் நெருங்கி வந்தவனோ முறைப்போடு, என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? அமைச்சரோட பொண்ணுனா என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைப்பா? ரூல்ஸ் பிரேக் பண்ணி தப்பு பண்ணால் நான் தண்டனை கொடுக்கத்தான் செய்வேன். யாரும் நல்லா பார்க்க மாட்டேன். ஒழுங்காக ஃபைன் கட்டிட்டு போகிற வழியை பாரு. எனக்கு வேற வேலை இல்லை பாரு, உன்கிட்ட தான் வந்து வம்பு வச்சுக்கணும். ஏதோ நான் வேணும்னே உன்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட மாதிரியே நீ என்கிட்ட சண்டைக்கு வர்ற என்று அவனும் பல்லை கடித்து கொண்டு அவளிடம் கேட்டான். அப்படியா? நானா? என்னால் ஃபைன் கட்ட முடியாது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆமாம், பெரிய நேர்மையான ஆஃபீஸர் மாதிரி பேசுகிறீங்களே. எங்கள் அப்பாவோட ஆள் தானே நீங்கள்? எனக்கு தெரியும். எங்கள் அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார் நீங்கள் எங்கள் அப்பாவோட ஆள் அப்படின்னு. அப்புறம் என்ன? எப்படியும் எங்கள் அப்பா கிட்டேருந்து லஞ்சம் வாங்கத்தானே செய்வீங்க. ஏதோ வாங்காத மாதிரியே இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்பாவுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறது நாங்கள், அதையும் மறந்துடாதீங்க. கம்பெனி ரூல்ஸை மீறி பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட நீங்கள் ரூல்ஸ் பற்றி பேசுகிறீங்களே, இதே உங்கள் அப்பா கிட்ட அந்த ரூல்ஸ் பற்றி பேசுங்க பார்க்கலாம். நீங்கள் அன்னைக்கு என்னை ஜெயிலில் வச்சதுக்கு நான் நினச்ச ஒரு நிமிஷத்தில் உங்கள் அப்பாவுக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கேட்டு கேஸ் போட முடியும். பிரச்சனை வரக்கூடாது இதுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் மட்டும்தான் விட்டேன் என்று அவளோ கூறிக்கொண்டே போக, என்ன பேசுகிற நீ? நான் ஒன்றும் அப்பாவோட ஆள் கிடையாது. மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்க. ஆமாம், நீங்கள் சின்ன பையன். எங்கள் அப்பா மிரட்ட நீங்கள் அப்படியே பயந்ததை கேட்க. ஒரு நேர்மையான ஆஃபீஸராக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா இந்த நேரம் உங்கள் தொழிலை சரியாக இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பெரிய இஷ்யூவாக எடுத்து அதை ஒரு கேஸாக கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அதை போய் பாருங்கள். இப்போ என்ன, பணத்தை கட்டணும் அவ்வளோதானே? பணத்தை கட்டிட்டு போகிறேன் என்றவளோ தன் கைப்பையில் இருந்த பணத்தை எடுத்து கான்ஸ்டபிளிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்த காரினை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். அவள் சென்றாலும் அவள் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனின் மனதில் பதிந்து கொண்டேதான் இருந்தது. தன் தந்தை இவரின் தந்தையை மிரட்டியது தன் பதவி பறிபோக வைக்க இவர் தந்தையால் முடியும் என்பதையெல்லாம் யோசித்து பார்த்தவனுக்கு தான் விரும்பி வந்த இந்த தொழிலாவது நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான். இஷான்வியின் மேல் வைத்த காதலில் தான் தோற்றுவிட்டோம். அவளை காப்பாற்றாமல் கைவிட்டு விட்டோம். ஆனால் இந்த தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும்.
ஒரு சிறு பெண் இவள் கூறிவிட்டு சென்றது எத்தகைய உண்மை? தான் ஏன் இவ்வளவு கோழையாக இருக்கிறோம்? ஏற்கனவே குற்ற உணர்வில் இருந்தவனுக்கு இப்போது இந்த செயல் மேலும் அவனை குற்ற உணர்ச்சிக்கு தள்ளியது. மாலை நேரம் போல் நவீனா கூறிய அந்த மாணிக்கத்தின் கைபேசி நம்பர் தன்னிடம் இருக்கவே அவனுக்கு அழைப்பு விடுத்தான். அவனின் மனமோ, ஒருவேளை நான் ஃபாலோ பண்றத இவன் பார்த்துட்டானோ, எதுக்கு நமக்கு கால் பண்றான், இப்போ அட்டன் பண்ணாலும் பிரச்சனை, அட்டன் பண்ணலனாலும் பிரச்சனை, என்ன பண்றது யோசனையோடு இருக்க மறுபடியும் அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. சரியென நினைத்து அதனை எடுத்தவனோ, ஹலோ சொல்லுங்க சார், என்ன விஷயம், திடீர்னு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க என்க. நீ எங்கே இருக்க? நான் உன்னை பார்க்கணும், எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, அதனால தான் உன்னை நேரில் பார்த்து பேசணும். ஒரு 1/2 ஹவரில் உன்னால் ராயல் ஹோட்டலுக்கு வர முடியுமா என்றதும் அவனும் சரி என கூறினான். நான் இப்போ உன்னை கூப்பிட்ட விஷயம் என் அப்பாவுக்கு தெரியக்கூடாது, அவருக்கு தெரியாமல் பார்த்துக்கோ என்றதும் சரி என கூறி அழைப்பினை துண்டித்து நீண்ட நேரமாக யோசனை செய்தான் மாணிக்கம். இப்போது பரந்தாமனுக்கு அழைத்த விஷயத்தை கூறவா, அல்லது இவனை போய் சந்தித்து விட்டு இவன் என்ன தன்னிடம் கேட்டான் என்பதை அதன் பின் கூறிக்கொள்ளலாமா என யோசித்து ஒரு வழியாக இதனையே முடிவு செய்ய நினைத்தான். கூறியது போன்றே 1/2 மணி நேர பயணத்திற்கு பிறகு ராயல் ஹோட்டல் ஒன்றிற்கு துபீஷனை சந்திக்க மாணிக்கம் வர அவன் வருகைக்காக தான் காத்திருந்தான். பார்க்கிங் இருக்கும் இடத்திலே இருவரும் சந்தித்து கொள்ள துபீஷன் தன்னுடைய காரில் மாணிக்கத்தை ஏறக்குறவே அவனும் ஏறி அமர்ந்தான். அங்கிருந்த காரை எடுத்துக்கொண்டு துபீஷன் கிளம்ப மாணிக்கத்துக்கோ உள்ளுக்குள் ஒரு உதறல் எடுத்தது. இவனை பற்றி நன்கு தெரிந்தவன்தான் மாணிக்கம். தன்னை எங்கும் தனியாக அழைத்து சென்றுதான் இவனை ஃபாலோ செய்யும் விஷயத்தை பற்றி கேட்க நினைக்கிறானோ என நினைத்து ஒருவித பயத்தோடு அமர்ந்திருந்தான். தானாக வந்து வலையில் சிக்கிக்கொண்டோமோ என்ற எண்ணம்தான் மாணிக்கத்தின் மனதில் ஓடியது. இருவரும் காரில் எங்கோ பயணிக்க, சார் நம்ம இப்போ எங்கே போகிறோம், என்ன விஷயம், ஏதோ நான் உதவி பண்ணணும்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க சார், கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன் என்று அவனின் தந்தைக்கு உண்மையாக இருக்க இவனிடம் பொய்யாக இருக்கிறதுக்காக வெளிவேஷம் காட்டி கேட்டான். இரு கொஞ்ச நேரம், இதோ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் என கூறியவன் அவனை அழைத்து கொண்டு பழைய இரும்பு பொருட்கள் எல்லாம் வைத்திருக்கும் குடோன் ஒன்றின் முன் காரினை நிறுத்தினான். வெளியே இருக்கும் ஆட்களை பார்த்தவனுக்கு ஒரு பதட்டம். அவனின் முகமெல்லாம் அந்த பயத்திலும் பதட்டத்திலும் முத்து முத்தாக வியர்த்தது. அப்போதுதான் ஒன்றை உணர்ந்தான். பரந்தாமனுக்கு இவனின் செய்கையை பற்றி கூறி இப்போது இவனிடம் தன் உயிரை விடப் போகிறோம் என்று. உயிர் பயம் வரும்போதுதான் தான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்தான் மாணிக்கம். கார வீட்டுக்கு இறங்கு என்றதும் அவனும் இறங்கி நிற்க சுற்றி வந்து அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அங்கே துபீஷனின் நண்பன் ஒருவன் நிற்கவே, என்னடா நான் சொன்ன ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா என நண்பனிடம் கேட்டான். மச்சி, இந்த ஆள் தானா, சரி சிறப்பாக கவனிச்சிடலாம். டேய் எல்லாரும் வெப்பன்ஸ் எடுத்து வைங்க, வாங்கடா என சுற்றி இருப்பவர்களை பார்த்து கூறியதும் அடுத்த நொடியே அங்கு மாணிக்கத்தை சுற்றி 10 பேர்கிட்ட அடங்கிய கும்பல் அவனை வளைத்தது. அவர்களின் உடல் அமைப்பும் கையில் இருந்த கத்தி ஆயுதம் இதையெல்லாம் பார்க்கும்போது மினியில் நடுக்கம். அவனை மீறி சட்டென தன்னை பற்றி தெரிந்துவிட்டது என்ற உண்மை புரிய துபீஷனின் காலிலே உயிர் பிச்சை கேட்க விழுந்து விட்டான். சார் சார் என்னை விட்டுருங்க சார், உங்கள் அப்பா சொன்னார், அதனால தான் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், என்னை மன்னிச்சிருங்க சார், இனிமேல் இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க சார் என சுற்றி உள்ளவர்களை பார்த்து பயந்து கொண்டே துபீஷனின் காலை பிடித்து கொண்டு கெஞ்சினான். என்ன, எங்கள் அப்பாவை மீறி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்கிட்ட எந்த பவரும் இல்லை அப்படின்னு நீ நினச்சிக்கிட்ட தானே, அதனால தான் நீ ஒத்துக்கிட்ட. இப்போ புரிஞ்சுதா நான் யாருன்னு? நான் நினச்சா ஒரு நிமிஷத்தில் அவரை கொல்ல கூட முடியும், அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப இப்போ உனக்கு நான் உயிர் பிச்சை தருவேனா என்று இன்னும் மிரட்டவே, சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் சார், இனிமேல் உங்களை பற்றி எதுவுமே அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கதறலோடு அவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தான்.
அவன் முழுமையாக பயந்து விட்டான் என்பது அவனின் பேச்சிலே நன்கு புரிந்தது. என்ன மச்சான், போட்டு தள்ளிடுவோமா? பசங்க எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க என்று அவனின் நண்பன் அந்த கூட்டத்தின் தலைவன் உரைக்கவே, விடுமாப்ல பார்த்துக்கலாம், மன்னிப்பு கேட்டுட்டான், என்ன பண்ண, விட்டுருவோம் என்றதும், அப்படியா சொல்கிற? சரி, உன்னோட விருப்பம், போங்கடா, போய் எல்லாரும் வேலையை பாருங்க, ஏகப்பட்ட வேலை கிடக்கு என அவர்களின் முதலாளி கூறியதும் அவர்களோ அங்கிருந்து வெளியே சென்று விட்டனர். இப்போது இவர்கள் மூவர் மட்டுமே இருக்க, முதல்ல எழுந்திருமானிக்கும் என்றதும் பயத்தோடு எழுந்து நடுங்கிக் கொண்டு நின்றான். நான் நினச்சா உன்னை இந்த நிமிஷம் கொண்டு இருக்க முடியும், ஆனால் ஏன் விட்டேன்னு தெரியுமா? இத்தனை நாள் நீ என் அப்பாவுக்கு விசுவாசியாக இருந்த பாரு, இனிமே நீ எனக்கு விசுவாசியாக இருக்கணும். என்ன புரியலையா? நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற அப்டேட் ஃபுல்லாக எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறீல, இனியும் நீ அதை சொல்லணும், ஆனால் என்ன தப்பாக சொல்லணும், சரியா? நான் என்ன பண்ணுறேன், எந்த இடத்துக்கு போகிறேங்கிற உண்மையை மட்டும் நீ சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உன்னை தீட்டு கட்டிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை மன்னிச்சு விடலான் தான் நினச்சேன், இப்போ நீ போயிடுவ, அப்புறம் என்னை பற்றின தகவலை யாருமே எங்கள் அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க, இன்னொரு ஆளை போடுவார், அவனை நான் தேடி கண்டுபிடிச்சி உன்ன மாதிரியே அவனையும் மிரட்டணும். அதுக்கு நீயே இதே வேலையில் இரு, உனக்கு பணமும் வந்த மாதிரி இருக்கும், என்னை பற்றி போட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும் எங்கள் அப்பா கிட்ட. ஆனால் உண்மை என்னன்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்றவனும் அவனின் கழுத்தினை நெருக்க தள்ளாடினான். போ இங்கிருந்து எங்க தப்பித்தான் போதும் என்ற நினைப்பில் அவனும் அங்கிருந்து சென்றுவிட தன் நண்பனின் அருகில் வந்து நின்றான். ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சி, உன்னோட அந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என்னடா நீ இப்படி சொல்கிற? நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே நீ தானடா. நீ சொல்கிற அந்த ஆள் கூட சேர போய் தான் இப்போ இந்த சென்னை சிட்டியே என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு நான் ஒரு கேங்கை உருவாக்கி வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முழு காரணமும் நீ. அப்படி இருக்கும்போது உனக்கு நான் உதவி பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன் சொல்லு? இத்தனை நாள் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்க, ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து உதவி கேட்டிருந்தியா? நான் இதை எப்பவும் முடிச்சிருப்பேனடா. இனி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பாக செய்கிறேன், சரியா என்றதும் சரி என்றவனோ நட்போடு அணைத்துவிட்டு அங்கிருந்து விலகினான். சிறிது தூரம் சென்றவன் பின் என்ன நினைத்தானோ திரும்பி, டேய் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உன்னோட ஆட்கள் தேவைப்படும், கூப்பிடும்போது வர சொல்லுடா என்க. அதுக்கு என்னடா, தாராளமாக வருவானுங்க என்றான். சரி என்று அங்கிருந்து சென்று விட்டான் துபீஷன். நவீனா கூறிய வார்த்தை அந்த இரவு முழுவதும் தேவர்ஷனை யோசிக்க வைத்தது. குற்ற உணர்வு அவனின் மனதிலிருந்து மெல்ல தளர அவன் மனம் முழுவதும் இப்பொழுது ஒன்றை மட்டும்தான் யோசித்தது. நான் ஏன் நேராக அனைவரும் பார்க்கும்படி இஷானியின் கொலை குற்றத்தை விசாரிக்க கூடாது? மறைமுகமாக விசாரித்தால் யாருக்கும் தெரியாதல்லவா? இதனால் தன் பதவிக்கும் பணிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என முடிவெடுத்தவன் மனதில் நவீனாவுக்கு நன்றி கூறினான். அவளும் தானும் எலியும் பூனையுமாகவே இருந்தாலும் அவள் தன்னிடம் கூறிய வார்த்தை தன்னை அவமானத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்று குற்ற உணர்விலிருந்து மீள்வதற்கான வலையை தேடி கண்டுபிடித்து விட்டது. அதனாலே அவளுக்கு மனதளவில் ஒரு நன்றியை மட்டும் கூறினான். மறுநாள் ஆதவன் விழித்திருந்துவிட புத்துணர்வோடு தேவர்ஷன் கீழே இறங்கி வர அவனின் பெற்றோர் அவனை வித்தியாசமாக கண்டனர். என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, என்னைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் சரியா என்று அவனின் தந்தை கூற, அப்பா நான் உங்ககிட்ட பேசணும். நீங்கள் சொன்னதையெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. எனக்கு எப்பவும் இந்த பதவி என்னை விட்டு போகக்கூடாது. நான் ஒரு போலீஸ்காரனாக இருக்கணும். அது எப்படியோ இருந்துட்டு போகிறேன், எனக்கு இந்த பதவி என்னை விட்டு போகக்கூடாது. அதனால் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிட்டேன்ப்பா. இனிமேல் நான் அந்த பொண்ணை பற்றி விசாரிக்க மாட்டேன். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை என்க. தன் மகனா இது, இவன்தானா இப்போது இப்படி கூறினான் என்று அதிர்ச்சியோடு கண்ட உதயகுமார் தன் மகனின் தோளில் தட்டி கொடுத்தார். ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டேயப்பா நீ, அதுவே போதும். நமக்கு என்ன நல்லதோ அதை மட்டும் நம்ம பண்ணால் போதும். சரிப்பா, வேலைக்கு நேரமாச்சு, நீ கிளம்பு, போப்பா, நல்லபடியாக போயிட்டு வா என்று அனுப்பி வைக்க அவனும் வீட்டிலிருந்து வெளியேறினான். நன்றி.